வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து சாப்டர் 3 10th மேக்ஸு 3.1ல் இருக்கக்கூடிய 5th எக்ஸசைஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ 5th எக்ஸசைஸை பாருங்கள். தேர் ஆர் 12 பீசஸ் ஆஃப் 5, 10 அண்ட் 20 ரூபி கரன்சி. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5, 10, 20 ருபீஸோட டோட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா 12. ஓகேங்களா? ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை வந்து 5 ருபியாகவும், ஒய்யை வந்து 10 ருபியாகவும், இஜெட்டை வந்து 20 ருபியாகவும் எடுத்திருக்கேன். இது மூணோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 12. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊஸ் டோட்டல் வேல்யூ இஸ் 105. ஸோ முதல் சொன்னது டோட்டல் நம்பர் எத்தனை பீஸ் அப்படின்றது, எக்ஸ் எத்தனை சாரி 5 ருபீஸில் எத்தனை, 10 ருபியில் எத்தனை, 20 ருபியில் எத்தனையோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 12 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது அந்த 5 ருபீஸோட வேல்யூ ப்ளஸ் 10 ருபீஸோட வேல்யூ ப்ளஸ் 20 ருபீஸோட வேல்யூவை ஆட் பண்ணால் 105 ருபீஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன். ஸோ 5 ருபீஸு எத்தனை நம்பரோ அதை மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 5 ருபீஸோட வேல்யூ ப்ளஸ் 10 ருபீஸு எத்தனை நம்பரோ அதை மல்டிபிள் பண்ணுறேன் 10 ருபீஸோட வேல்யூ ப்ளஸ் 20 ருபீஸு அது எத்தனை நம்பரோ அதை மல்டிபிள் பண்ணுறேன் இதோட வேல்யூ. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 105 ருபீஸ் கிடைக்குது. ஓகேங்களா? மேலே இருக்கிறது எத்தனை நம்பர்ன்றது தான். ஓகேங்களா? எக்ஸுன்றது 5 ருபீஸோட நம்பர், ஒய்ன்றது 10 ருபீஸோட நம்பர், இஜெட்ன்றது 20 ருபீஸோட நம்பர். இப்போ இது வந்து வேல்யூஸ். ஓகேங்களா? ரெண்டையும் வித்தியாசப்படுத்திக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் தேர்டு சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கும். வென் ஃபர்ஸ்ட் டூ ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் இன்டர்சேஞ்சு. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூவை தான் 10க்கு பக்கத்தில் மாற்றுறேன், ஒய்யோட வேல்யூவை 5க்கு பக்கத்தில் மாற்றுறேன். சரியா? எக்ஸை 10 பக்கத்துலையும் ஒய்யை 5க்கு பக்கத்துலையும் மாற்றுறேன். இந்த நம்பரை தான் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி நான் ஒய்யை மாற்றும் போது 5ஒய்ன்னு வரும். ஸோ 5 இங்கே எழுதியிருக்கேன். இந்த எக்ஸை இங்கே மாற்றும் போது 10xன்னு வரும். 10xை இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வேல்யூவை மாற்றலை, நம்பரை மாற்றிருக்கேன். ஸோ ஓகேங்களா? ஸோ நம்பரை மாற்றி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரிஜினல் வேல்யூவை விட 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா 10x + 5y + 20z = 125 அப்படின்னு எனக்கு ஃப்ரேம் ஆகும். இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1, 2, 3 3 ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதில் எக்ஸு, ஒய், இஜெட் ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணால் மற்ற ரெண்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் நான் டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இஜெட் கேன்சல் ஆகுமா? ஏன்னா இங்கேயும் 20 இஜெட், இங்கேயும் 20 இஜெட். ஸோ அப்போ நான் டைரெக்டாக ஈக்குவேஷன் 2 அப்படியே எழுதுங்க. 5x + 10y + 20z = 105. தேர்ட் ஈக்குவேஷனே அப்படியே எழுதுகிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் 10x + 5y + 20z = 125. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து ஈக்குவேஷன் 2ல் இருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆகும்? சைனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸு. எல்லாமே ப்ளஸ்ன்றனால மைனஸாக போட்டேன். ஓகேங்களா? 5 - 10 - 5x 10 - 5 + 5y = இது கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 105லேருந்து 125 சப்ட்ராக்ட் பண்ணால் -20 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ டிவைடட் பை 5 ஆன் போத் சைடு. ஓகேங்களா? ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுக்குமே 5ஆல் டிவைட் பண்ணும்போது 5 எல்லாம் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? 4 5s are 20. ஸோ -4. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதே மாதிரி மறுபடியும் ஒரு இஜெட்டை கேன்சல் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லையும் தேர்ட் ஈக்குவேஷன்லையும் இஜெட்டை கேன்சல் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையும் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் இஜெட்டை கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 20 இஜெட்னா இது வெறும் இஜெட்டு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் 20ஆல் மல்டிபிள் பண்ணாலே எனக்கு வந்து என்னது இஜெட்டு கேன்சல் ஆகும். ஸோ அதான் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இன்ட்டு 20. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 20x + 20y + 20z = 240. செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் எதுவுமே மல்டிபிள் பண்ண தேவையில்லை, அதனால் அப்படியே எடுக்கிறேன். 5x + 10y + 20z = 105. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ சைனை மாற்றணும்னா நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் தான் உண்டு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். பண்ணும்போது ப்ளஸில் இருக்க சைனெல்லாம் மைனஸாக மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ மைனஸாக மாற்றும்போது எல்லாத்தையும் தான் மாற்றணும், ஒன்றை மட்டும் மாற்ற முடியாது. ஸோ +20 -20 கேன்சல். 20 - 5 அப்படின்றப்ப 15x, 20 - 10ன்றப்ப 10y ப்ளஸில் தான் வரும். ஏன்னா பெரிய நம்பர் 10 ப்ளஸில் இருக்குது. இதுவுமே பெரிய நம்பர் ப்ளஸில் தான் இருக்குது. 235. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான். ஸோ டிவைடட் பை
5 on both side. ஸோ போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இது 3ன்னு வரும், இது 2ன்னு வரும், இது வந்து எவ்வளோ வரும்? 27 வரும். ஓகேங்களா? ஸோ 3x + 2y = 27. சரிங்களா? ஸோ 3x + 2y = 27. இது வந்து 5th ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 4ம் 5ம் பார்த்தீங்கன்னா இங்கே x இருக்குது, இங்கே 3x இருக்குது. ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணலாம். நான் 4th ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்போ -3x + 3y = -12. 5th ஈக்குவேஷன் எதுவுமே மல்டிபிள் பண்ண வேணாம், அப்படியே எழுதுகிறேன். 3x + 2y = 27. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் 4th ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணால் சைன் மாற்ற தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் சைன் மாற்றணும். ஆட் பண்ணும்போது சைன் மாற்ற தேவையில்லை, டைரெக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ 2 + 2y + 3y + 2y வந்து 5y. இதையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா -12 + 25. என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 15 வரும். ஓகேங்களா? ஸோ y = 15. சாரி 5y = 15. y = 15. இந்த 5 அந்த சைடு வரும்போது /5ன்னு வரும். ஸோ y = 15/5 கட் பண்ணால் 3. ஸோ y = 3 அப்படின்றத நான் அடுத்து எதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த y = 3ஐ நான் இங்கே போடுறேன். ஸோ இங்கே வந்து என்ன எழுதலாம்? y = 3 சப் y = 3 எதில் அப்ளை பண்ணலாம்? எக்ஸ் ஒய் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்லேயே போடலாம். நம்ம இங்கே இருக்கக்கூடிய 4th ஈக்குவேஷனில் போடுறோம். ஓகேங்களா? இன் 4. ஸோ அப்போ -x + y = -4. இதுதான் 4th ஈக்குவேஷனு. -x + 3 = -4. -x = -4. இந்த 3 அந்த சைடு வரும்போது -3. ஸோ -4 -3 -7. -x = -7. x என்ன வரும்? +7. ஓகேங்களா? ஸோ y = 3, x = 7. ஸோ இதை சப் பண்ணலாமா? ஸோ சப் y சப்ஸ்டியூட் y = 3, x = 7. எந்த ஈக்குவேஷனில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். x + y + z = 12 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. எக்ஸுக்கு பதிலாக 7, ஒய்க்கு பதிலாக 3, z தெரியாது 12. 7 + 3 10. ஸோ z = 7 + 3 10ன்றப்ப இந்த 10 அந்த சைடு வரும்போது 12 - 10. z = 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதலாமா? எக்ஸ் வந்து 7, ஒய் வந்து 3, z வந்து 2. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு எழுதலாம். தட் ஃபோர் நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின் = 5 ரூபி காயின் சொல்ல கரன்சின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ரூபி = 7. அதே இது நம்பர் ஆஃப் 10 ரூபி. ஓகேங்களா? 5 ரூபியை எக்ஸ்ன்னு எடுத்திருப்போம். ஸோ எக்ஸ் = 7 ரூபியை ஒய், 10 ரூபியை ஒய்ன்னு எடுத்திருப்போம். ஸோ ஒய் = 3. நம்பர் ஆஃப் 20 ரூபி. ஓகேங்களா? z = 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ ஈஸியாக தான் இருக்கும், புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே அது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். இது போக வேறு எதுவும் கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். கொரிஸ் இருந்தாலும் கண்டிப்பாக போடுங்க. நான் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த சம ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. என்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் தான் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷனையும் நான் இங்கே ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து இஜெட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக செகண்டையும் தேர்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சில இடங்கள் நம்ம வேறு அளவு பண்ணலாம். எப்படின்னா எக்ஸை கேன்சல் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னா இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதையும் சப்ட்ராக்ட் பண்ணாலே எக்ஸு கேன்சல் ஆகும், ஒய் இஜெட் கிடைக்கும். ஸோ இது நான் இங்கே செஞ்சுருக்க ஒரு டெக்னிக். இப்படி தான் செய்யணும்னு சொல்லலாம், இப்படியும் செய்யலாம் தான் நாங்கள் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு எதாவது எடுத்துனே எக்ஸ் வேரியபிளை நான் கேன்சல் பண்ணுறேன், ஒய் இஜெட் வச்சு செய்கிறேன் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே சாத்தியம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இஜெட்டை கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஒய் கிடைக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் வந்து இஜெட்டை கேன்சல் பண்ணுறேன், எக்ஸ் ஒய் கிடைக்குது. ஸோ அப்போ 4த்தையும் 5த்தையும் வச்சு எக்ஸை கேன்சல் பண்ணுறேன், ஒய் கிடைக்குது. ஸோ ஒய்யை வச்சு இதில் அப்ளை பண்ணால் எக்ஸு ஒய்யும் கிடைக்கும். எக்ஸு ஒய்யும் வச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்குது? இஜெட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.